வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. 9ஆம் நாள் தொடக்க ஜெபம். ஜெபமாலை ராக்கினியே, அன்பின் வடிவே, அமலோற்பவ நாயகியே, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் எளிய ஆத்துமங்களை கரை சேர்க்க விரைந்து வாரும். அவர்களுக்காக வேண்டிக்கொள்ள சொன்னீரே. இரக்கமுள்ள மகனின் மதுரமான அன்னையே, அவர்கள் செலுத்த வேண்டிய கடனையும் அவதியின் காலத்தையும் குறைத்தருளும். நாங்கள் இன்று செய்யும் சிறிய பரித்தியாகங்களை, அற்பமான பரிகார முயற்சிகளை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும். திருச்சபையின் குறைவில்லாத நிதியிலிருந்து அவர்கள் செலுத்த வேண்டிய பரிகாரத்தை தீர்த்தருளும். எங்கள் எளிய மன்றாட்டை கேட்டு தேவ நீதியின் கடுமையை குறைத்து உத்தரிக்கிற ஸ்தலவாசிகள் சீக்கிரம் மோட்சம் சேர கிருபை செய்யும். நாங்கள் உமது திருமகனுடைய இரக்கத்தையும் உமது பரிந்துரையையும் முழுமையாக நம்புகிறோம். ஜெபமாலை ராக்கினியே, ஆமீன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை மாதத்தின் 9ஆம் நாளில் நாம் கூடியுள்ளோம். இன்று நம்முடைய ஜெபமாலையின் ஒவ்வொரு மணியிலும் உச்சரிக்கப்படும் அருள் நிறைந்த மரியே என்னும் சம்மனசின் மங்களத்தின் ஆழமான வல்லமையை தியானிக்கப் போகிறோம். புனித லூயிஸ் மோன்ஃபோர்த் போன்ற பெரியவர்கள் அழுத்தி கூறுவது போல, ஜெபமாலை என்பது வெறுமனே நாவினால் சொல்லும் மந்திரங்களின் எண்ணிக்கை அல்ல. அது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் ஒரு உன்னத பக்தி முயற்சி. இந்த மங்களத்தை ஜெபிப்பவர்கள் மோட்சத்துக்கு முன் நியமனம் செய்யப்பட்டவர்கள் என்று கருதலாம் என்றால் அதன் வல்லமை எத்துணை மகத்தானது. இந்த மந்திரத்தை அசட்டையாக ஜெபித்தவர்கள் பேயால் ஏமாந்து போனார்கள் என்று புனிதர்கள் சாட்சியம் அளித்துள்ளனர். இந்த வல்லமை மிக்க மந்திரத்தின் ஒவ்வொரு வார்த்தையிலும் உள்ள ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொண்டு நம்முடைய மிக பெரிய கடமைகளில் ஒன்றான உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்களுக்காக மன்றாடுவதை இன்று அன்னை மரியாவின் நிழலில் செய்வோம். நாம் ஜெபிக்கும் இந்த சம்மனசின் வாழ்த்தின் ஒவ்வொரு பகுதியும் அன்னைக்கு நாம் செலுத்தும் ஸ்துதியாகவும் நம் மீட்புக்கான வரமாகவும் எப்படி அமைகிறது என்று ஆழமாக தியானிப்போம். அன்பார்ந்தவர்களே, நாம் இப்போது சொல்லுகின்றோமே, அருள் நிறைந்த மரியே, இந்த மந்திரம் எவ்வளவு வல்லமை வாய்ந்தது என்று நாம் அறிவதில்லை. நாம் அருள் நிலையை இழந்து இந்த உலகத்தின் துன்பக் கடலில் தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றோம். பயம், கவலை, குழப்பம் இவையெல்லாம் நம்மை நிலைகுலைய வைக்கின்றன. அப்படிப்பட்ட வேளையில் அன்னை மரியாதான் நம்மை நித்திய ஜீவியத்தின் துறைமுகம் கொண்டு போய் சேர்க்கும் சமுத்திரத்தின் நட்சத்திரம். நீங்கள் உள்ளம் உருகி மரியே என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும். உங்கள் தீய துன்பத்தை மதுரமான இன்பமாக மாற்றுகிறவர் அவரே. நாம் அருளை இழந்தால் என்ன செய்வது? கவலை வேண்டாம். அருளாலும் பரிசுத்த ஆவியின் கொடைகளாலும் நிறைந்திருக்கிற அன்னையை புகழ்ந்தேத்துங்கள். அந்த தாய் தம்மிடம் நிறைந்திருக்கும் அருட்கொடைகளில் சிறிதளவை நமக்கு அளித்து நம்மை மீண்டும் நீதி சூரியனின் கதிரில் குளித்தெழுந்தவர்களாய் பிரகாசிக்க செய்வார். இந்த விசுவாசத்துடன் தான் நாம் ஒவ்வொரு அருள் நிறைந்த மரியே என்பதையும் உச்சரிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் உச்சரிக்கும் வார்த்தை கர்த்தர் உம்முடனே. இதன் அர்த்தத்தை நாம் உணர்ந்தால் இனிமேல் தனிமையை உணரவே மாட்டோம். மாமரி எவ்வளவு உன்னதமானவர் பாருங்கள். அர்ச்சிஷ்டவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த ஐக்கியத்தை விட மிக நெருங்கிய ஐக்கியம் உடையவர் அவர். அவர் ஆண்டவரின் அன்னை. அவர் பரிசுத்த திரித்துவத்தின் திரு ஆலயம். இந்த மாபெரும் சத்தியத்தை நாம் மறந்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் எப்பொழுது கடவுளுடைய உதவியை இழந்து தவிக்கிறோமோ, தனியாக இருக்கிறோம் என்று நினைக்கிறோமோ, அப்படியானால் ஒரே ஒரு தீர்வுதான். நீங்கள் உடனே அன்னையிடம் ஓடி வந்து கர்த்தர் உம்முடனே என்று விசுவாசத்துடன் சொல்லுங்கள். அப்படி சொன்னால் என்ன நடக்கும்?
அந்த நேச தாயே தாமதிக்காமல் நம்மை அழைத்து சென்று நம்முடைய திருமகனாகிய ஆண்டவரின் பட்சமுள்ள பாதுகாப்பான கரங்களில் நம்மை வைப்பார். நம்முடைய நெருங்கிய ஐக்கியத்தின் தாயாகிய அன்னை மரியாவின் வல்லமையில் முழு விசுவாசம் வைப்போம். அடுத்த மந்திரத்தில் அன்னையை நாம் எவ்வாறு புகழ்கிறோம் பாருங்கள். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. அவர் தம்முடைய பரிசுத்த தனத்தாலும் பிள்ளை பேற்றாலும் அவர் எல்லா பெண்களுக்கும் மேல் உயர்ந்தவர். ஏதேன் தோட்டத்தில் இருந்து மனித குலத்தை தொற்றிய இறைவனுடைய சாபத்தை ஆசீராக மாற்றிவிட்டவர் நம்முடைய அன்னை மரியாதான். நாம் இந்த மகத்தான கூற்றை விசுவாசத்துடன் உச்சரிக்கும் போது என்ன நடக்கும்? நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், பாவத்தின் சாபங்கள் யாவும் நீக்கப்படும். ஏனெனில் சாபத்தை ஆசீராக மாற்றியவர் நம் தாய். நாமும் அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற ஆழமான நம்பிக்கையை பெறுகிறோம். அடுத்ததாக உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. நாம் இப்போது சொல்லும் வார்த்தைகள் நமது மீட்பின் ஆணி வேரையே வெளிப்படுத்துகின்றன. அன்னை மரியாள் யாரை தாங்கினார்? அவர் மோட்சத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவியாப்பமான இயேசுவை தம் உதிரத்தில் தாங்கினார். கற்புக்கே ஒரு பழுதின்றி அவர் கருத்தரித்தார். நம் மீட்பரை பெற்றெடுத்தார். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கனி யார் என்றால் அவரே பாவ அடிமைத்தனத்தில் இருந்த உலகை இரட்சித்தவர். அவரை சகல நோயினின்றும் குணமாக்கியவர். அவரை மரித்தோரை உயிர்ப்பித்தவர். அவரை நம்மை நித்திய ஆக்கினையினின்று மீட்டவர். இவ்வளவு வல்லமை கொண்ட ஆசீர்வதிக்கப்பட்ட கனியை தாங்கிய அன்னையை போற்றுவது நம்முடைய மீட்பின் ஆழமான ரகசியத்தை நாம் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வதாகும். இந்த விசுவாசத்துடன் தான் நாம் மீட்பரை தாங்கிய தாயை மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்து, அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே. ஜெபமாலையின் உச்ச கட்டத்திற்கு வந்துவிட்டோம். நாம் இப்போது புகழும் இந்த அன்னை யார்? அவர் உடலிலும் உள்ளத்திலும் பரிசுத்தமானவர். தம்முடைய பிரமாணிக்கத்தால் கடவுளிடம் இருந்து மேலான அர்ச்சிப்பை பெற்றவர். ஆகவே அவரே இறைவனுடைய வரப்பிரசாதங்களின் பொக்கிஷத்தாரிணி. அவர் தம்முடைய பிரியம் போல் அந்த பொக்கிஷத்தை நமக்கு வழங்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர். அதனால்தான் நாம் கெஞ்சுகிறோம், சர்வேஸ்வரனுடைய மாதாவே, எங்கள் பாவங்களுக்கு சீக்கிரம் மன்னிப்பை பெற்று தாரும். எங்கள் வாழ்வை சீர்படுத்தி மாட்சிமை தங்கிய கடவுளோடு உறவாடும் பாக்கியத்தை எங்களுக்கு கொண்டு வாரும். வரப்பிரசாதங்களின் பொக்கிஷ தாரணியிடம் நாம் விசுவாசத்துடன் கேட்போம். அவர் குறைவின்றி நமக்கு வழங்குவார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். ஜெபமாலை ராக்கினியே, கிருபையும் இரக்கமும் நிறைந்த விண்ணக மாதாவே, உமது திருமகன் இயேசுவின் வாழ்வின் ரகசியங்களை தியானிக்கும் இந்த ஜெபமாலையின் ஆசீர்வாதங்களுடன் எங்கள் தனிப்பட்ட மற்றும் குடும்ப வாழ்வின் முக்கிய தேவைகளுக்காக உமது திருவடிகளில் விழுந்து மன்றாடுகிறோம். எங்கள் கண்ணீரின் சத்தத்தை கேட்டு உமது மாசற்ற இருதயத்தின் வழியாக எங்கள் மன்றாட்டை திருமகன் இயேசுவின் சந்நிதிக்கு எடுத்து செல்லும். நித்திய வார்த்தையின் தாயே, நாங்கள் அனைவரும் விசுவாசத்தில் ஆழப்படவும் மீட்பின் பாதையில் உறுதியுடன் நடக்கவும் வரமருளும். இந்த உலகத்தின் மாயைகள் மற்றும் சோதனைகளின் இருளை நீக்கி நாங்கள் உமது திருமகனுடைய அன்பிலும் உண்மையிலும் நிலைத்திருக்க செய்தருளும். இறுதி வரை நாங்கள் ஜெபமாலையை சக்தி வாய்ந்த கவசமாக கொண்டு நித்திய வாழ்வை நோக்கி பயணிக்க செய்தருளும். இரக்கத்தின் மாதாவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் ஆத்துமாக்களுக்காக நாங்கள் இன்று மன்றாடுகிறோம். எங்கள் எளிய ஜெபங்களாலும் அற்ப பரிகார முயற்சிகளாலும் அவர்கள் செலுத்த வேண்டிய கடனையும் அவதியின் காலத்தையும் குறைத்தருளும். தேவ நீதியின் கடுமையை குறைத்து
அவர்கள் அனைவரும் சீக்கிரம் மோட்சம் சேர கிருபை செய்யும். குடும்பத்தின் ராக்கினியே, எங்கள் குடும்பங்களை உம்முடைய பரிசுத்த நாசரேத் குடும்பத்தைப் போல ஆசீர்வதியும். இல்லங்களில் சண்டைகளும் பிளவுகளும் நீங்கி அமைதியும் சமாதானமும் உண்மையான அன்பும் என்றென்றும் நிலைத்திருக்க செய்தருளும். பிள்ளைகள் பெற்றோரை மதித்து நடக்கவும், முதியோர் கௌரவத்தை பெறவும், எங்கள் குடும்ப ஜெபமாலை வெற்றிகரமான மாலையாக மாறவும் உதவி செய்யும். அமல உற்பவியே, குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் உம் மக்களின் நெஞ்சார்ந்த மன்றாட்டை கேட்டருளும். உம்முடைய பரிந்துரையால் அவர்கள் தங்கள் மடியில் இயேசு பாலகனை போன்ற பரிசுத்தமான குழந்தையை ஏந்தும் பாக்கியத்தை கொடுத்து அவர்கள் வாழ்வில் களிப்பையும் பூரணத்தையும் மகிழ்ச்சியையும் நிரப்பியருளும். ஞானத்தின் அரியணையே, எங்கள் குழந்தைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மனதையும் கூர்ந்த அறிவையும் தந்தருளும். அவர்கள் உலக கல்வியில் சிறந்து விளங்குவதோடு நேர்மையும் நல்லொழுக்கமும் பொறுப்புணர்ச்சியும் கொண்ட சிறந்த மனிதர்களாக வளர ஆசீர்வதியும். தீய சகவாசங்களில் இருந்தும் உலக பற்றுதல்களில் இருந்தும் அவர்களை பாதுகாத்தருளும். சுகமளிக்கும் மாதாவே, உடல் நோயாலும் மனதின் அழுத்தத்தாலும் வேதனைப்படும் உம் மக்களை கண்ணோக்கியருளும். உமது திருமகனுடைய 5 திருக்காயங்களின் வல்லமையால் அவர்களின் நோய்களும் வேதனைகளும் நீங்க செய்தருளும். நல்ல உடல் நலத்துடன் மகிழ்ச்சியாய் வாழ தேவையான வரங்களை தந்தருளும். நற்காரியங்களுக்கு உதவுபவரே, வேலையில்லாமல் தவிக்கும் உம் மக்களுக்கு அருள் செய்யும். திறமைக்கு ஏற்ற நல்ல வேலையையும் நிரந்தரமான வாழ்வாதாரத்தையும் கொடுத்து அவர்கள் தங்கள் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றவும் பிறருக்கு உதவி செய்து வாழவும் வரமருளும். நியாயமான உழைப்புக்குரிய பலனை அடைய வழிகளை திறந்துவிடும். பேய்களை நடுங்க செய்பவரை, சத்துருவின் பில்லி சூனியம், தீய சக்திகள், பாவ பிணைப்புகள், பரம்பரை சாப கட்டுகள் யாவற்றிலும் இருந்தும் எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்தின் வல்லமையால் விடுவித்தருளும். உம் ஜபமாலையின் கேடயத்தால் எங்களை மூடி நாங்கள் கிறிஸ்துவின் விடுதலையில் வாழும்படி செய்தருளும். ஏழைகளின் அடைக்கலமே, கடன் சுமையால் நெஞ்சுருகி நிற்கும் உம் மக்களுக்காக பரிந்து பேசும். அவர்கள் தங்கள் கடன்களை அடைத்து பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுதலை பெற தேவையான வழிகளையும் ஞானத்தையும் தந்தருளும். கடனற்ற ஒரு நிம்மதியான வாழ்வை வாழ அவர்களை ஆசீர்வதியும். நட்சத்திரத்தின் அன்னையே, எங்கள் அன்றாட பயணங்களிலும் நீண்ட பயணங்களிலும் சகல விபத்துகளில் இருந்தும் தீங்குகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் பாதுகாப்பாக பயணம் செய்து நலமுடன் வீடு வந்து சேர செய்தருளும். ஜெபமாலையின் ராக்கினியே, நாங்கள் உம்மை பின்பற்றி ஆழ்ந்த ஜெப வாழ்வில் வளர ஆசீர்வதியும். சோம்பல் நீங்கி ஒவ்வொரு நாளும் உமது திருமகனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் ஜெப தாகத்தை எங்கள் இதயத்தில் தூண்டி எழுப்பும். இறுதி வரை ஜெபமாலையை விடாமல் தொடர்ந்து ஜெபித்து அதன் வழியாக அளவற்ற வரங்களை பெற செய்தருளும். ஜெபமாலை ராக்கினியே, எங்கள் எல்லா தேவைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீக மீன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன்.
அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 1. யோர்தான் ஆற்றில் இயேசு திருமுழுக்கு பெற்றதை தியானித்து நமது திருமுழுக்கில் நாம் பெற்ற இறை அழைப்பை வாழ்வாக்க வரம் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதை தியானித்து இறைவன் நம் வாழ்வில் வரும் இன்னல்களை அகற்றி மகிழ்ச்சியால் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது, இயேசு இறையாட்சியை பற்றிய நற்செய்தியை அறிவித்து மனிதர் மனம் திரும்ப வேண்டும் என்று அழைப்பு விடுத்ததை தியானித்து நாம் இறையாட்சியின் கருவிகளாக வாழ்வதற்கு வரம் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். 4வது, இயேசு தாபோர் மலையில் தோற்றம் மாறியதை தியானித்து நாமும் இறை அன்பையும் இயேசுவின் மாட்சியையும் வெளிப்படுத்தும் அடையாளங்களாக வாழ வரம் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஐந்தாவது, இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியதை தியானித்து அவர் தம்மையே நமக்கு கையளித்தது போல நாமும் நம்மையே மற்றவர்களுக்கு கையளித்து வாழும் வரம் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கிருபை தயாபத்து ஜெபம். கிருபை தயாபத்துக்கு மாதாவாயிருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்தழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளமுள்ள திரு கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும். இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய பிரத்யட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபாகரியே, தயாபரியே, பேரின்ப ரசமுள்ள கன்னி மரியாயே, இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வ சக்தி உடையவருமாய் நித்தியவருமாய் இருக்கிற இறைவா, முத்தி பேறு பெற்ற கன்னி தாயான மரியாயனுடைய ஆத்துமமும் சரீரமும் தூய ஆவியின் அனுக்கிரகத்தினாலே தேவரீருடைய திருமகனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே. அந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவளுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவ்வுலகில் சகல பொல்லாப்புகளிலேயும் நித்திய மரணத்திலேயும் நின்று ரட்சிக்கப்படும்படிக்கு கிருபை கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். புனித ஜெபமாலை அன்னைக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திரித்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களில் உத்தம புனித கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கப்ரியேல் தூதரால் அருள் நிறைந்த மரியே என்று வாழ்த்தி வணங்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய அன்னை என்று எலிசபெத் அம்மாளால் புகழ்ந்து அழைக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை தியானத்தினால் உம்மை போற்றுவது நலம் என்று மறைநூல் அறிஞரான புனித பனவெந்தூரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த உத்தம ஜெபத்தால் எல்லாரும் எல்லா நன்மைகளையும் உமது வழியாய் அடையலாம் என்று அவரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் உள்ள தூதருக்கு இத்துதி மிகவும் உவப்பானதாயிருக்க தகுதி உள்ள ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை சந்நிதிக்கு மிகவும் உகந்ததும் சிறப்பான பேருள்ளதுமான தியானத்தை கொண்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது மன்னர்
10 நரம்புள்ள வீணையால் இறைவனை வாழ்த்தியது போல ஜெபமாலை என்னும் தூய கருவியால் ஸ்துதிக்கப்படுகின்ற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ரேல் மைந்தர் 150 ராகம் உள்ளதாய் அமைத்த ஓர் இசைக்கருவி ஜெபமாலைக்கு அடையாளம் என மறை வல்லுனரால் அறிவிக்கப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த 150 ராகங்களும் ஜெபமாலையின் 150 மணிகளுக்கு ஒப்பானவை என்பதால் மகிமை பெற்ற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் கேடயமாக கைக்கொள்ளும்படி அருளப்பட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதன் பக்தியை கொண்டிருப்பவர்களுக்கு ஞான ஒளியாய் விளங்குகிற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை பக்தியாயிருந்த உமது தாசரை காப்பாற்ற பகைவரை தோற்கடித்த ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை பக்தியை அறிக்கையிடும்படி புனித தோமனிக்கு என்ற சாமிநாதருக்கு கட்டளையிட்ட ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலையை எப்போதும் பக்தியுடன் ஜெபித்தவர்களுக்கு எண்ணில் அடங்கா புதுமைகளை செய்தருளிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியோடு ஜெபமாலையை தியானிப்போருக்கு நிரம்ப அருள் பாலிக்கும் ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை தியானத்தை முழு பக்தியோடு செய்தல் விண்ணுலக பாதைக்கு ஓர் ஏணி என்று காண்பித்தருளிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை திருவுரைப்படி இடைவிடாது ஜெபிப்பதற்கு இது ஓர் உன்னத வழியாய் விளங்க செய்த ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவியர் எப்போதும் இஜெபத்தினால் உம்மை ஸ்துதிப்பதால் உமது ஆதரவை அடைய செய்கிற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களில் அன்றாடம் ஜெபமாலை செய்து உம்மை மன்றாடுவோர் தங்கள் நிலைமைக்கு ஏற்ற பலன்களை பெற செய்தருளும் ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்யான ஜெப தியானங்களுடைய ஒளியாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளுக்கு பாங்கான நல்வழியாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா நன்மைகளும் ஊற்றாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை பொருட்களை எல்லாம் நிறைவாய் கொண்டிருக்கிற ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர் அனைவருடைய மணிமுடியாகிய ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவரை வானதூதர் அறிவித்ததால் உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை அறிந்திருக்கிற நாங்கள் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்த்தெழுதலின் மகிமையை அடைவோமாக. ஜெபமாலை அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவதால் இந்த வரத்தை எங்கள் உள்ளத்தில் பொழிந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நாம் இப்போது ஜெபித்து முடித்த இந்த ஜெபமாலை விண்ணக தாயின் உறுதியான வாக்குறுதி. அதற்கு ஆதாரம்தான் இந்த முத்திப்பேறு பெற்ற அருளப்பரின் தோமாஸின் சரிதை. அருளப்பரின் தோமாஸ் ஜெபமாலையின் பக்தியை பரப்பியதால் பேய்கள் அவரை அதிகமாய் தொல்லை செய்தன. அவர் மரண படுக்கையில் விழுந்து பயங்கரமான ரூபத்தில் பேயை கண்டபோது என்ன செய்தார்? அவர் தன் பலம் குறைந்த அந்த வேளையில்
அருகில் இருந்த அன்னை மரியாளின் படத்தை கண்டார். மதுரமான அன்னையே, எனக்கு உதவியாக வாரும் என உள்ளம் உருகி அலறினார். அன்பார்ந்தவர்களே, உடனே படத்துக்கு உயிர் வந்தது போல நம் தாய் தம் பாசமிகு கரத்தை நீட்டி தோமாஸின் கையை பிடித்து கொண்டாள். அஞ்சாதே, நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி அளித்தார். அன்னை இந்த வார்த்தைகளை சொன்னவுடனே பேய்கள் பறந்தோடின. தோமாஸ் முழு சுகத்துடன் எழுந்தார். இந்த சரிதை நமக்கு கொடுக்கும் 3 பாடங்கள். 1வது, நாம் விசுவாசமாக ஜெபமாலை ஜெபிக்க தொடங்கினாலோ, மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வர முயன்றாலோ, பிசாசு உங்களை தாக்காமல் இருக்க மாட்டான். ஆனால் பயப்படாதீர்கள். நாம் தாயின் கரத்தை பிடித்து கொண்டால் பேயின் வல்லமை அங்கு செல்லாது. 2வது, மரணம், நோய், கடன், துக்கம், எந்த நெருக்கடி உங்கள் வாழ்வின் கட்டில் அருகே வந்து நின்றாலும் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி தாயை அழைத்தால் போதும். அவர் உங்களை நித்திய நரகத்தில் இருந்து மட்டுமன்றி இந்த பூமியின் கஷ்டங்களில் இருந்தும் காப்பாற்ற ஓடி வருவார். 3வது, தோமாசுக்கு அன்னை கொடுத்த நிபந்தனை, வழக்கம் போல் ஜெபமாலை பக்தியை போதி. ஆம், ஜெபமாலையை பரப்புவதும் பிரமாணிக்கமாய் ஜெபிப்பதும் அன்னை நமக்கு சகல பகைவர்களிடம் இருந்தும் பாதுகாப்பு அளிப்பதற்கான உறுதியான வாக்குறுதியாகும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தாய் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நாமும் முத்திப்பேறு பெற்ற அருளப்பரின் தோமாசை போலவே எந்த சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த ஜெபமாலையை தினசரி பிரமாணிக்கத்துடனும் ஆர்வத்துடனும் ஜெபித்து அதன் வல்லமையை பிறருக்கும் அறிவிப்போம். நம் தாய் நம்முடன் இருக்கிறார், அஞ்சாதிருங்கள். ஜெபமாலை ராக்கினியே, எங்கள் பாதுகாவலை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.